இப்போ வரேன். ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் ஆகிட்டோம்மா. சொல்லுப்பா. பையன் 10வது பாஸ் ஆகிட்டானு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம சொல்லி வேலைக்கு சேர்த்திக்கலாங்களா? சூளைக்கு போய் போகிறேன்னு சொல்கிறியாப்பா? நீ தான் கஷ்டப்படுறா, பையனையும் ஏன் கஷ்டப்படுத்துறா? கஷ்டப்படுறோம், பணம் கட்டி மேலே படிக்க வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை. இல்லைன்னா என்னையா, ஏதோ ஸ்கூல் காலேஜ் ஏதாவது சேர்த்து விட்டு பாலிடெக்னிக் ஏதாவது சேர்த்துட்டு நல்லா படிக்க வையா. நல்லா படிப்பான், படித்து நல்ல மாதிரியே வேலைக்கு போவான். ஒரு கம்பெனி வேலைக்கு போனான்னா நல்ல மாதிரியே சம்பாதிப்பான். தம்பி பேர் என்னங்க? தங்கராஜ். தங்கராஜ் சிங்களா? நல்ல பேரா இருக்குங்க. அப்புறம் சொல்லுங்க. பையன் 10வது முடிச்சிட்டாங்க. என்ன மார்க்குங்க? 301 மார்க் எடுத்திருக்காருங்க. சரிங்க, அது நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. நானும் படிக்கலைங்க. சரிங்க. ஆமாங்க, சூளையில் வேலை செய்கிறேங்க. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுங்க. மேலே படிக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்திருக்கேன். அப்படிங்களா? பாலிடெக்னிக் சேர்த்தான்னு இருக்கேங்க. இல்லை நம்ம காலேஜ் சேர்த்தான்னு இருக்கேன். என்ன விசாரிச்சுட்டு போலாம் வந்திருக்கேங்க. அப்படிங்களா? சேர்த்தோம்னா வேலையெல்லாம் கிடைக்குங்களா நம்ம காலேஜ்? வேலையை பற்றியில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. படிக்க வந்தால் படிப்பு தாங்க. ரெண்டாவது வேலைங்கிறது ரெண்டாவது விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட்டு படிப்பு அதிலெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாருன்னா வேலைங்கிறது வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. வேலை அவர் பர்ஃபெக்டாக வேலையில் அவர் இருக்கிற டிசிப்ளின் அதிலெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாருனாங்க வேலை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லைங்க. வேற அவ்வளோ தேடி வரும். அதுக்கு நாம் பொறுப்புங்க. பார்த்தீங்கன்னா காலேஜ் தொடர்ந்து 36 வருஷம் ஆகுதுங்க. காலேஜ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் வந்து தொடர்ந்து வச்சாரு. அன்னையிலேருந்து இன்னும் வரையும் சூப்பராக தான் ஓடிட்டு இருக்குது. வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் பாருங்கள். வேலைன்னு பார்த்தீங்கன்னா 15க்கு மேற்பட்ட கம்பெனி நம்ம காலேஜுக்கு வருது. இதுவரையும் 158 ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் 158 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகி வெளி காலேஜ் போயிருக்காங்க. அதனால் வேலையை பற்றி நீங்கள் ஒரு கவலைப்பட வேணாம். பையன் வந்து தினமும் காலேஜுக்கு வந்து தினமும் டைமுக்கு போனாலே போதும். நாங்கள் அவனை எப்படியாவது நல்ல வேலைக்கோ இல்லை நல்ல பொசிஷன் கொண்டு போய் விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா மாதம் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு பையன் கத்தாருக்கெல்லாம் போனாங்க, அந்த வெளிநாட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப்லாம் படிச்சுருது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பையன் வந்து ஒழுக்கமாக இருப்பானா, இந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் வந்து நோட் பண்ணுறாங்க. அதனால பையன் ஒழுக்கம் இருந்தானா போதும், அவனுக்கு வேலை கன்ஃபார்ம். நீங்கள் அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜில் தவிர இந்த காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டி வேறு எந்த காலேஜில் இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா லேபில் பார்த்தீங்கன்னா 15 மிஷின் வச்சுருக்கோம். ஒரு லேத் மிஷின் இந்த ஒரு லேத் மிஷின் வந்து மற்ற காலேஜில் நீங்கள் போய் வேணா நான் சொல்கிறத வந்து உண்டால் விட்றோம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. வேணா நீங்கள் போய் பக்கத்து காலேஜில் போய் பார்த்து பாருங்கள். அந்த காலேஜில் அதாவது லேபில் மெக்கானிக்கல் லேபில் ஒரு மெக்கானிக்கல் மட்டும்தாங்க 6 செக்ஷன் இருக்குது. அந்த 6 செக்ஷன்லையும் ஒரு தனித்தனி மிஷின் தனித்தனியாக இருக்கணும். ஆனால் வந்து மற்ற காலேஜில் அப்படி இருக்காது. ஒரே ஒரு மிஷின் வச்சுட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே வச்சு வேலை வாங்கிடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம். நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா ஒரு பையனுக்கு ஒரு மிஷின் கொடுத்துருவோம். அவர் ஸ்டாஃப் வந்துருப்பாரு, அது சொல்லிக் கொடுக்குற மாதிரி. அவன் வந்து நம்ம இதுதான் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக படித்து புரிஞ்சு அந்த வேலையை அவன் கொடுக்குற வேலையை அவன் கரெக்டாக செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து தயார்படுத்துவோங்க. அதனால் வந்து அவன் பின்னாடி வந்து அதாவது மற்ற இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண மாட்டான். நீங்கள் வந்து எல்லாம் நிறையா நல்லா பண்ணிக்குவான். எங்கள் காலேஜை பற்றி சொல்லிட்டேங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம காலேஜ்லேயே சேர்த்துருங்க. தம்பி என்ன டிபார்ட்மெண்ட்டுங்க? மெக்கானிக்கலுங்களா? நல்ல டிபார்ட்மெண்ட்டுங்க, நல்லா படிங்க. அட்ரஸ் சொல்லுங்க. 1186 மாரியம்மன் கோயில்,
நீ போட்டுக்கோ. சரி போடு. சரி வாங்க போகலாம். பாப்பா நல்லா பண்ணிருக்கோமா, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? அதான் நாஜரிகமா சேர்த்து கிடையாது. அது என்ன விடாம போ போ. தெரியுங்களா கணேஷா? பாப்பா வா. நீங்க ஒண்ணுமே இல்ல. போ. அவனையாவது கிடைக்கா போனா. சிவா வா. மூஞ்சில இருக்குதான் அதெல்லாம் வந்து தெரியல காலி. ஏடா அவன் ஒருத்தன் தான் உருப்படியாக இருந்தான், அவனையும் கூட சேர்ந்து கெடுத்துப்பிட்டீங்களாடா? ஏடா காலேஜ் ஒரு டைமாடா இது? ஏடா டே எங்கடா ஐடி கார்டு? எங்கடா ஐடி கார்டு? டே ஐடி கார்டை போடுங்கடா, போடுங்கடா. டே போடுறா. போங்க போங்கடா, உட்காருங்க போங்கடா. டே என்னடா எந்திரிக்கடா, கிளம்புறாரு. அவன் உள்ள உள்ள லேட்டா உள்ள விட்டா புரியாது. ஃபஸ்ட்டு செமஸ்டர் நல்லா தானே படிச்சுருக்கேன், டாப்பர்ஸில் தானே இருக்கேன். இந்த செகண்ட் டைம் ஆரம்பித்தோன்னே டேய் மச்சான் பூஸ்டர்ரா. தடா போற வாடா கிளம்பலாம். வீட்டுக்கு. சரி வா போலாம். என்னடா பண்றாங்க? இல்லடா மேஜிக் பண்ணுறோம். மெக்கானிக்கெல்லாம் ஒரு ஃபயர் வேணும் மச்சான். அப்பா டைம் ஆச்சு, சாப்பாடு கொண்டா. சீக்கிரமா வாப்பா. இந்தாப்பா சாப்பாடு. பரிச்சை காசு கேட்டிருந்தியே? ஆமா சார் வேற முந்தானத்தே கேட்டாரு. 1500 இருக்குல்ல? கரெக்டா இருக்கு பணத்தை இன்னைக்கும். சரி போயிட்டு வரேன். மச்சான் எக்ஸாம் காசு வாங்கிட்டேன்டா. எவ்வளோடா வாங்கின? 750 ரூபா சொன்னாங்க, 1500 ரூபா வாங்கிட்டேன்.
நேற்று பிரச்சனை என்ன அது? அது ஏதோ கடங்கார வந்து பேசியிருப்பான் போல. எங்கடா போலாம்? நமக்கு தான் காசு இருக்கு, எங்க வேணா போலாம். சரி வாடா போய் என்ஜாய் பண்ணலாம் வா. சார் தங்கராஜ் வாங்க சார். பையன் நல்லா படிக்கிறாருங்களா? நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை முன்ன மாதிரிலாம் வந்து வீட்டில் வந்தாருன்னா படிப்பாருங்க, இப்போல்லாம் எதுவும் வீட்டுக்கு வந்தாருன்னா படிக்கிறதே இல்லைங்க. அதான் என்னதுன்னு கேட்டுக்கலாம் நம்ம. நல்லா படிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டேய் என்னடா? இல்லைங்க, பக்கத்து வீட்டு பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு நைட் லேட்டாக தான் வர்றாரு. அப்படிங்களா? அடிக்கடி பணம் வேறு கேட்டுட்டு இருக்காருங்க, அதுக்கு வேணும் இதுக்கு வேணுன்ட்டு. அது என்னன்னு தெரியலைங்க. சரி நான் பார்க்குறேங்க, என்னன்னு பார்க்குறேங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தாங்க படிக்க வைக்கிறோம், கொஞ்சம் பார்த்து பாருங்க. சரி நான் பார்க்குறேங்க. சரி பாருங்க. நல்லா படிக்கிறாங்க, அதை வச்சு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேங்க. பார்த்து நல்லா படிக்க காலேஜ் வர மட்டும் நான் என்னன்னு பார்க்குறேங்க. சரி சரி சரி. என்னப்பா அப்பா வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாரு? சார் அது இல்லை சார், அன்னைக்கு ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் காசு வாங்கினாலும் சார், அதான் சார் அவர் அப்படி கேட்டு வந்து போகிறாரு. சரிப்பா, சரி நான் பார்த்துக்கிறேன். சார் எதுக்கு சார் நான் இவ்வளோ ராவடி பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, ஏன் சார் அப்பா கிட்ட என்கிட்ட சொல்லாமல் இப்படி நல்ல விதமாக சொன்னீங்க? தங்கராஜ் நீ நல்லா படிப்ப, ஃபஸ்ட் இயர் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒரு நல்லா இருக்கிற பையன் இப்படி கெட்டு போகிறான்னா கொஞ்சம் இப்படி தானே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சொல்கிறாருன்னு தான் நான் கேட்டேன், இதெல்லாம் ஒன்றும் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம். இப்படி பண்ணாத, அப்பா பார்த்துட்டோம் போ. வாங்க சூழ்நிலை இப்போ சம்பளம் எடுத்திருக்காங்க, இப்போ கொடுத்தோன்னே சம்பளம் வந்தோடனே கொடுத்துருங்க. எங்கள் ஐயா பையனோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதனால கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நான் படிச்சிருக்கேன். பையனோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கீங்க, அதனால தான் மேல்படி படிக்க வச்சுருக்கேன். வந்தோடனே கொடுத்துறேன், ஒரு நாள் 2 நாளில் கொடுத்துருங்க. ஒரு 2 நாளில் கொடுத்துருங்க ஐயா. தங்கராஜ் எங்க வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க என்ன ராஜா? உட்காருங்க. என்ன பிரச்சனை? சோகமாகவே இருக்கீங்க. சார் வந்து அப்பா வந்துருந்தார்ல சார், நான் எவ்வளோதான் ராவடி பண்ணியிருந்தாலும் அதை பற்றி சொல்லாமல் இவன் நல்லா தான் படிக்கிறான், சும்மா படித்தானா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, என்னை பற்றி ஒன்றும் சொல்லாமல். அதுதான் நான் எவ்வளோ குறும் பண்ணியிருந்தாலும் சார் என்னை பற்றி எதுவும் சொல்லாமல் இப்படி சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் அப்பா வேறு கடன் வேறு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஓ அதுக்கு தான் நீ ஃபீல் பண்ணுறியா? நீ ஃபஸ்ட் இயர்லாம் நல்ல பையனாக தான் இருந்த, அதனால தான் ஸ்டாஃபுங்க வந்து உன்னை பற்றி தப்பாக சொல்லாத நல்லபடியாக சொல்கிறாங்க. இனிமேல்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அவங்க எப்படி சொல்கிறாங்க. உன்னோட எப்படி சொல்லுது, உன்னோட பெரிய பையன் தான். ஓகேவா? நானும் பல கஷ்டத்துலேருந்து வந்து தான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? அதுமாரி நான் எப்படி சொல்லணும்னா வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அடிமேல் அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் படித்து இப்போ லைட்டாக இப்போ தான் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்துருக்கு. நீயும் வீட்டு சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கோ, வீட்டு சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கோ, அப்போ ஸ்டாஃபுங்க சொன்னதையும் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் நீயும் கொஞ்சம் முன்னேற முடியும். அப்பாவோட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கப்பா தங்கராஜ். இனிமேல்னாச்சும் கொஞ்சம் திருந்த ஆரம்பி. ஃப்ரெண்டு முக்கியம்னா கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. ஓகேவா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கோ. ஓகேவா? சரி பாரு தங்கராஜ் பாரு. வரங்கண்ணா, நான் இனிமேட்டு பழைய மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே, பண்ண மாட்டேன்.
பா காலேஜில் கேம்பஸ் நடந்துச்சுப்பா, அதில் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. 15,000 சம்பளம்ப்பா. சரி ஆசீர்வாதம் பண்ணுப்பா. என் பையனுக்கு மெட்ராஸில் வேலை கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? என் பையன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை என் பையன் காப்பாற்றி விட்டான்.